வீட்டிலே ரெடி பண்ண ஸ்பாஞ்சியான ப்ரௌனி கேக். இது ஓவனில் செஞ்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதை நான் வீட்டில் ஓவன் இல்லாமல் பண்ணது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது முதல் தடவை தான் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இது செஞ்சது கிடையாது. சாப்பிட மட்டும் தான் செஞ்சுருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்டு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னென்ன குவான்டிட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சாதாரண டெய்ரி மில்க்கு தான் நான் சாக்லேட் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் டெய்ரி மில்க் சாக்லேட்டு. அதை நல்லா குட்டி குட்டியாக நான் பீஸாக வெட்டி போட்டுட்டு ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர், இது வந்து பார்த்திங்கன்னா மெல்டட் பட்டரு, இதை நல்லா சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். முட்டை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும் கேக்கு. அதனால தான் நான் போட்டிருக்கேன். இது ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸை வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மாவு வந்து நம்ம என்னென்ன போடணும்னு பார்த்திங்கன்னா மைதா மாவு 1/4 கப்புனா 3/4 கப்பு வந்து ராகி மாவு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி மாவு வந்து அது ரொம்ப ஹெல்த்தின்றனால நான் போட்டிருக்கேன். ஆனால் மைதா மாவு தான் போடுவாங்க. நான் ராகி மாவு போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாவை வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸில் வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மிக்ஸில் வந்து நான் அந்த பவுட்ரு எடுத்து வச்சு மெஷர் பண்ணி ஜலிச்சு வச்சது ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டேன். ஓவன் இல்லாமல் பண்ண போகிறோமே, நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் யோசனையில் தான் இருந்தேன். ஓவன் இருந்தால் எப்படி அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வருமோ அதில் தான், அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது கலந்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப திக்னஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பால் வந்து ஒரு 1/4 கப் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டின்னில் வந்து பட்டர் ஷீட் நல்லா செட் பண்ணிவிட்டு கலந்து வச்ச மாவை வந்து நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஓவன் இருந்தால் சீக்கிரம் வந்திருக்கும், ஆனால் இது பாத்திரன்றனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்கள் இஷ்டம், போட தேவையில்லை. இது நான் ரெடி பண்ணி வச்சது நல்ல ஒரு தட்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 1/2 மணி நேரம். அது உள்ளே வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு இது ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேஷனுக்காக ஹர்ஷஸ் மில்க் ஷேக்குக்கு போடுவாங்க இல்லைங்களா, அந்த சிரப்பு, அது வந்து நான் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஓவனே இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுவையாக இருந்துச்சு. நான் கத்தியில் வெட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது கூட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மாவு அதெல்லாம் பிரியாமல் நல்ல பந்து மாதிரி இருந்தது. ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருந்துச்சு. இனிமேல் கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பார்க்கலாம். நான் இனிமேல் வீட்டில் தான் செய்ய போகிறேன். இனிமேல் இதில் மைதா ஆட் பண்ணாமல் ராகி ஆட் பண்ணியிருக்கறனால இது ஹெல்த்தியாகவும் இருக்க போகுது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.